உங்களதான் தோட்டக்காரரே. ஏன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கீங்க? அப்படிங்க என்னதான் பண்ணுவீங்க? தோட்டம், நான் பூச்செடி, தோட்டக்காரர். சரிதான். பேச்சு வருமா? நிறைய நேரம் வராது, பேசினாலும் எடுப்படாது. ஆனா வேற வழி இல்ல, பேசித்தான் ஆகணும்னா கண்டிப்பா பேச்சு வரும். ஆமா, எத்தனை வருஷமா இந்த வீட்ல தோட்டக்காரரா வேலை பாக்குறீங்க? நல்ல கேள்விதான். நான் இந்த வீட்ல என்னவா இருக்கேன்னு நீ சொல்லிதான் நானே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷமா இங்க இருக்கிறதா வச்சுக்கலாமே. ஆத்தி, இவ்வளவு வருஷம் எப்படிங்க? இப்படித்தான் தொட்டிக்கு தண்ணி ஊத்துறது, பூச்செடிங்களை பாத்துக்கிறது, இந்த இடம் வாடாம பாத்துக்கிறதுன்னு இப்படியே போகுது காலம். அத கேக்கல. அந்த அம்மா கிட்ட எப்படிங்க இத்தனை வருஷமா? வீட்டுக்குள்ளலாம் போக மாட்டீங்களா? தோட்டத்திலே படுத்துருவீங்களா? இல்ல அந்த அம்மாவை பார்க்கவே மாட்டீங்களா? அந்த அம்மா கிட்ட சேர்ந்து 30 வருஷம் ஆக போகுது. அடுத்த வாரம் வந்தா 30வது வருஷம். சத்தியமா நீங்க கிரேட் தான், வெரி கிரேட். தேங்க்ஸ். நீ யாருன்னு சொல்லலையே. சாரி, இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கலல. ஆ, என் பேரு சாமந்தி. புதுசா வேலைக்கு வந்திருக்கேன். இங்கயா? இங்க எப்படி வந்து சிக்குன? அது ஒரு பெரிய கதை. இப்ப வேலை இருக்கு, இன்னொரு நாள் சொல்றேன். ஐ அம் வெயிட்டிங் சாமந்தி. வேலை போறதுக்குள்ள உன் கதையெல்லாம் சொல்லிடு. ஏன்னா எந்த நேரத்துல வேணா வேலை போயிடும். எனிவேஸ், வெல்கம் டு அரசி ஹோம். உண்மைதான். உங்கள மாதிரி வருஷ கணக்குலலாம் என்னாலலாம் தாக்க பிடிக்க முடியாது சாமி. கொஞ்ச நாள் தான் பறந்துடுவேன். எஸ்கேப். வாய்ப்பு கிடைச்சா பறந்துரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தோட்டக்காரரே. நீங்க வேலையை பாருங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து நம்ம வேலை பார்க்காம பேசிட்டு இருக்கிறத பார்த்தா சிக்கல். என்ன தேடுற? இதன முன்வாசலு. இல்ல, துளசி மாடத்தை காணோம், அதான் தேடுனேன். அதெல்லாம் பின்னால போய் பல வருஷம் ஆயிடுச்சு. பின்னால போயிடுச்சா? முன்னால தானே இருக்கணும். முன்னாலதான் இருக்கணும். முன்னாலதான் இருந்துச்சு, அப்புறம் பின்னாடி போயிடுச்சு. புரியலையே. இந்த வீட்ல எல்லாமே அப்படித்தான், மாறி மாறி தான் இருக்கும். போக போக தான் உனக்கே புரியும். இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கணும்ல தோட்டக்காரரே. இந்த சாமந்தி இருக்கிற வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சியமா இருக்க வேண்டாம்.